என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வசந்த காலத்திலே இந்த 40 நாட்கள் நாம் இதை அனுசரிக்கிறோம். இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு வருடமும் ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே நாம் வேதாகமத்தின் 40 தலைப்புகளிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 40 அன்புகளை தியானித்தோம், யாத்திராகமத்தின் 40 அதிகாரங்களை தியானித்தோம், மாத்திரமல்ல 40 குடும்பங்களை தியானித்தோம், இயேசு கிறிஸ்துவின் 40 குணாதிசயங்களை தியானித்தோம், 40 உவமைகளை நம்ம தியானித்தோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நாட்களிலே நம்ம எகிப்திலிருந்து கானான், இதுதான் இந்த வருஷத்தினுடைய தலைப்பு. எகிப்திலிருந்து, எஜிப்ட் டு கேனன், இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு இவர்கள் செய்த அந்த பிரயாணங்கள் 40 முக்கியமான இடங்கள். அந்த 40 முக்கியமான இடங்கள், அதில் 46 இடங்கள், அதில் ஒரு 6 இடம் ஒரு சின்ன சின்ன இடங்கள் இருக்கும். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்ம தொடர்ந்து அது வருவதனாலே நம்ம 46 இடங்களை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த லெந்து நாட்களில் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் புதிய ஏற்பாட்டை நம்ம முடிக்க போகிறோம். எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதில் என்ன பகுதிகளை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் குறித்து கொண்டு அதை நீங்கள் படிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிலிருந்து ஒரு 4 கேள்விகளை அந்த பகுதியிலேருந்து கேட்போம். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் அந்த நாளுக்குரிய அந்த இன்றைய முத்திலிருந்து நம்ம கேட்போம். எனவே இதை நீங்கள் பார்க்கணும். ஒரு நாளைக்கு 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதோடு கூட தொடர்ந்து 40 நாட்களும் நீங்கள் படித்து அதில் எழுதி நியூ டெஸ்ட்மெண்ட்டை முடித்து அதில் முதல் பரிசு பெறுகிறவர்களுக்கு ரூபாய் 5000, இரண்டாம் பரிசை பெறுகிறவர்களுக்கு ரூபாய் 3000, மூன்றாவது பரிசாக 2000 நாங்கள் கொடுக்க போகிறோம். உற்சாகமாக படிங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இதை அனுப்பி வைங்க. இன்றைக்கே நீங்கள் அநேகரை இதில் இணைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய பார்வையோடு இந்த 46 ஸ்டேஷன்ஸையும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். ஜபத்தோடு கேளுங்க, வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளிலும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதியானது, அதாவது இந்த 46 நாட்களில் முதலாவது எகிப்திலே நாம் துவங்குகிறோம். நமக்கு யோசேப்பு அங்கே விற்கப்பட்டான். எகிப்திலே யோசேப்பு உயர்த்தப்பட்ட பொழுது தன் தகப்பனையும் தன் சகோதரர்களையும் அங்கே அழைத்து கொண்டு பார்வோனுடைய தயவு நிமித்தமாக இவர்கள் ராமசேஸை கட்டி அங்கே அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். இப்போ இது மொத்தம் எகிப்து தேசத்துக்கு தான் இவர்கள் வருகிறார்கள். எகிப்தில் தான் அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தினுடைய அந்த தேசத்தில் தான் இவங்க மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதில் 430 வருஷம் இருந்தாங்க. அதில் 400 வருஷம் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். 400 வருஷமும் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்து என்று சொன்னால் மித்ராயிம். இந்த மித்ராயிம் என்பது எபிரேய மொழி. அப்போ மித்ராயிம் என்று சொன்னால் ஜலசந்தி என்று அர்த்தம். 2 ஜலங்கள் சந்திக்கும் இடம், இரட்டை நீர்நிலை என்றும் சொல்லுவார்கள். இதுதான் மித்ராயிம் என்ற பொருள். எபிரேயத்தில் கடைசி எழுத்துக்கள் இம் என்று முடியும் பொழுது அது பன்மை சொல். எனவே 2 நதிகள் இணைகின்ற ஒரு இடம், சந்திக்கின்ற ஒரு இடம், இதைதான் எகிப்து மித்ராயிம் என்று அங்கே அழைத்தார்கள். பிரியமானவர்களே, இது ஒருவேளை நமக்கு இந்த பூகோள வரைபடத்தில் இருக்கிற அந்த எகிப்தினுடைய அர்த்தமாக இருந்தாலும் ஆவிக்குரிய அர்த்தமாக மூடுதல், கட்டுப்படுத்துதல், துன்பம், உபத்திரவம், இப்படி பல பெயர்கள் அதற்கு வழங்குகிறார்கள் இந்த எகிப்து என்ற அந்த பெயரிலே. சரி, இந்த 400 வருஷம் எகிப்தில் வாழ்ந்தார்களே, எகிப்தினுடைய 3 தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. எகிப்தின் சிறுமையிலிருந்து. அப்போ முதல்ல எகிப்து சிறுமைப்படுத்தின இடம். எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அவங்க அடிமையாக இருந்தாங்களே, அது
சிறுமைப்படுத்தின இடம். அவர்களை சிறுமைப்படுத்தினார்கள். அவர்களுக்குள்ள இனப்பெருக்கம் நடந்தது, ஆனால் சிறுமைப்பட்டார்கள். அதிகமான சிறுமையை சந்தித்தார்கள். இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் அங்கே ஒரு பெரிய பாகுபாடு காண்பிக்கப்பட்டது, சிறுமை. இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்து நிந்தையை சுமக்கின்ற இடம். எகிப்து அது சிறுமைப்படுத்துகிற ஒரு இடம். இரண்டாவது, எகிப்து நிந்தையை சுமக்கின்ற ஒரு இடம். எகிப்தின் நிந்தை. ஒரு மனுஷன் எகிப்தில் வாழ்ந்தா அவன் நிந்திக்கப்படுவான். அவன் நிந்தைகளை சுமந்துதான் ஆக வேண்டும். ஸோ எகிப்தின் நிந்தை. மூன்றாவது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். எகிப்தினுடைய நுகம், எகிப்தினுடைய அடிமைத்தனம். எகிப்து சிறுமையை குறிக்கிறது, எகிப்து நிந்தையை குறிக்கிறது, எகிப்து அடிமைத்தனத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் இந்த 3 காரியங்களையும் சந்திக்கலாம். நீங்கள் அநேக அடிமைத்தனத்துக்குள்ளே போய் பாவ வாழ்க்கையில் அகப்பட்டு வெளியே வர முடியாதனால நிந்திக்கப்படலாம், நிந்தை நிமித்தமாக சிறுமைப்படுத்தப்படலாம். இது எப்பவுமே இந்த 3 ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். முதல்ல அடிமைத்தனம், இரண்டாவதாக அதனால் நிந்தை. நிந்தை வரும் பொழுது சிறுமையையும் சந்திக்க நேரிடுகிறது. இன்னைக்கு ஒரு வேளை நான் அடிமையானதுனால நான் நிறையா இடங்களில் நிந்திக்கப்பட்டுட்டேன், நிந்தை வந்ததுனால நான் எங்கேயுமே நிலைத்திருக்க முடியல, நான் நிறையா சிறுமைப்படுத்தப்படுறேன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எகிப்திலிருந்து எப்படி வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா? எகிப்து என்னும் அந்த அடிமைத்தனம், சிறுமைப்படுத்தப்பட்ட இடம், நிந்திக்கப்பட்ட இடத்திலிருந்து அவங்க வெளியே வந்ததனுடைய பிரதானமான காரியம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவர்களை மீட்டார், எகிப்திலிருந்து மீட்டார். மீட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால். முதலாவது, அன்பினால் மீட்டெடுக்கப்பட்டார்கள். அன்பினால். இன்னும் ஆண்டவருக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது. பாவத்தில் வாழ்ந்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன், என்னால் வெளியே வர முடியல, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அடிமைத்தனம், அடிமைத்தனத்தினால நிந்தை, நிந்தையினால சிறுமை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்படும் பொழுது எல்லாரும் போயிடலாம். இன்னும் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அன்பின் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த லெந்து காலங்களில் நீங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு முற்றுமாக வெளியே வந்துருங்க. நீங்கள் லெந்து காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போயிடலான்னு நினைக்கிறீங்களா? ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா திரும்ப எகிப்து வேண்டாம். பிரியமானவர்களே, அன்பினால் ஆண்டவர் நம்மளை மீட்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் அங்கே நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார். பாருங்களேன், அதே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், அன்பினாலும், இரண்டாவது ஆணையினாலும். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன் சொல்லிட்டார்னா அந்த ஆணையை மாற்ற மாட்டார். அன்பினால் விடுவிக்கிறவர், ஆணையினால் விடுவிக்கிறவர். மூன்றாவதாக, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவங்கள வெளியே கொண்டு வருவதற்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்பு, அன்பினால் மீட்பு, இரண்டாவது ஆணையினால் மீட்பு, மூன்றாவது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்பு. இந்த மீட்பை கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு தருகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்னைக்குரிய குவிஸில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களையும் இந்த குவிஸில் அட்டன் பண்ண சொல்லுங்க.
நாம் வேத வார்த்தையில் அதிகம் வளர தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தாப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் எகிப்திலிருந்து கானான் அன்றைய இந்த பயணங்களில் எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க எந்த பாதையெல்லாம் கடந்து போனாங்க, அந்த பாதை எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டது என்பதை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்க. இன்றைக்கி இந்த எகிப்தை குறித்து தியானித்தோம். எகிப்திலிருந்து எங்களை அன்பினாலும் ஆணையினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் மீட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மீட்பை காத்துக்கொள்ள, இந்த மீட்பிலே நாங்கள் கவனம் செலுத்த ஆண்டவரே, இந்த மீட்பிற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் வாழ கிருபை தாரும். ஒருவேளை இன்னைக்கு இதுவரைக்கும் அடிமைத்தனத்தோடு போராடி கொண்டிருக்கிற யாராவது இந்த வார்த்தையை கேட்டால், இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் இன்னும் உமக்குள்ளாக நெருங்கி வாழக்கூடிய கிருபைகளை நீர் தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.